ஈரோடு தொண்டர் சீர் பரவு ஈரோடு திருமுறை கழக தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் சரணம் சரணம். அதற்கடுத்து ஆரூர் அடிகள் திருவடிகள் சரணம் சரணம். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் சரணம் சரணம். செல்வராஜ் ஐயா திருவடிகள் சரணம் சரணம். எம் ஆசிரியை மங்கையர்கரசி மங்கையர் திலகம் எங்களுக்கெல்லாம் அவங்களுடைய திருவடிகள் சரணம் சரணம். இங்கே வந்திருக்கக்கூடிய மிக சிறந்த அடியார்கள் அனைவருக்கும் அனைவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கிக்கிறேன். இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு திருவேலி மிளலை. இந்த திருவேலி மிளலை என்பது இது பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து பூந்தோட்டம்ங்கிற இடத்துல போனோம்னா அந்த இடத்துல இறங்கினா தென்கரையில் காவிரியோட தென்கரையில் அமைந்துள்ளது இந்த திருவேலி மிளலை. இந்த திருவேலி மிளலையில் உள்ள அம்மையும் அப்பனுடைய பெயர் வீலி மிளலையர் சுந்தர குஜராம்பாள் என்பது ஆகும். இது 4 யுகங்களுக்கு முன்னாடியே இருந்த கோவில் என்று கூறப்படுகின்றது. இங்க இருக்கக்கூடிய சாமி சிவலிங்கத்துக்கு பக்கத்துல பார்த்தோன்னா இங்க சிவலிங்கம் தான் இருக்கும். ஆனா பின்னாடி அம்மையும் அப்பனும் உருவமா நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டா இங்க அம்மைக்கும் அப்பனுக்கும் இங்கதான் திருமணம் நடந்த இடமாக இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கு அந்த கருவறையில பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்கலாம், பரங்கிக்காய் அது அங்க இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பந்தல் இருக்கு. அதனால இது இங்க அம்மைக்கு அப்பனுக்கு திருமணமான இடமாக இருக்கின்றது. இங்கு அம்மையும் அப்பனும் மாப்பிள்ளை சாமியாக இருக்கிறார்கள், உற்சவராக இருக்கிறார்கள். மூலவர் அம்மையும் அப்பையுமா நிற்கிறாங்க. உற்சவர் மாப்பிள்ளை சாமியாக இன்னைக்கு உருவ திருமேனி கண்டு இருக்கிறார்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கு திருமால் பார்த்தீங்கன்னா தனக்கு சலந்தரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வெல்றதுக்காக சக்கராயுதம் வேண்டும் என்று இந்த தல இறைவனை வேண்டி விஷ்ணு தீர்த்தம், இங்க 25 தீர்த்தம் இருக்கு. ஆனா விஷ்ணு தீர்த்தம்ங்கிற ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதுல அதுல இருக்கக்கூடிய தாமரை பூவை எடுத்துக்கொண்டு தினமும் 1000 பூ கொண்டு இங்கு தல இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவனுடைய திருவிளையாடல் ஆரம்பிக்குது. அந்த திருவிளையாடல் மூலமா ஒரு பூவை மட்டும் எடுத்து மறைச்சுக்கிட்டாரு சிவன். அதனால ஒரு பூவை எடுத்து மறைச்சிக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, 999 பூவால அர்ச்சனை பண்ணியாச்சு. ஆனா ஒரு பூ இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்ணையே தோண்டி எடுத்து வைக்கிறார். இதை பார்த்துட்டு சிவபெருமான் அவருக்கு சக்கராயுதம் கொடுத்து அருள் புரிந்தார். இரண்டாவது இங்கு பார்த்தீங்கன்னா 2 கோபுரம் 2 கலசம் இருக்கு. 2 கலசம் உள்ள விமானம் இருக்கின்றது. அந்த விமானம் திருமாலே மேலிருந்து வைகுண்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டாந்து வைத்த விமானம் வைத்ததாக இருக்கின்றது. இதற்கு பெயர் விண்வீலி விமானம் என்று கூறப்படுகின்றது. இந்த விமானம் கல்லாலையோ மண்ணாலையோ செங்கல்லாலையோ சிமெண்டாலையோ கட்டியது இல்லை. இது இறைவனால் அந்த விண்ணிலிருந்தே கொண்டுட்டு வச்சதாக ஐதீகம்ல அதுதான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கு திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இவங்க 2 பேர் இறைவனை வழிபட கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பயங்கரமான வறுமை வந்தது. அந்த வறுமையை தீர்ப்பதற்கு மக்களுக்கு அடியார்களுக்கு அன்னம்பாடிக்க வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த சாமியை கும்பிட்ட உடனேயே ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்து இது கொடுத்து அந்த மக்களுடைய பசியை ஆற்றினார். அதற்கு வாசி தீரவே காசு நல்குவி மாசு நிலையீர் ஏசவில்லையே அப்படிங்கிற பாட்டை பாடி ஒருத்தருக்கு கிடைச்ச அந்த வாசின்னா என்னது குற்றம்,
குற்றம் இருக்கக்கூடிய அந்த காசை வந்து நல்ல காசாக மாற்றி நல்லபடியாக மக்களுக்கு வந்து அன்னம் பாடிச்சாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கு சுவேதகேது எப்படி அங்கே சுவேதகேது அப்படிங்கிறவர் வந்து அப்படிங்கிற ஒரு அடியார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இது மார்க்கண்டேயனுக்கு வந்து எப்படி அவருக்கு மார்க்கண்டேயனுக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள வந்து உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னதுனால அதே மாதிரி ஸ்வேதகேதுங்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி உயிர் போயிடும்னு சொன்னது, சின்ன வயசுலயே இறந்துருவாங்கன்னு சொன்னதுனால. ஆனால் இவர் வந்து சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதகேது வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மம் வரும்போது சிவபெருமானை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. மார்க்கண்டேயன் மாதிரியே இந்த ஸ்வேதகேதும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ இந்த யமதர்மன் என்ன பண்ணுறாரு, கைத்தை வீசும்போது சிவன் மேலேயே சிவன் மேலேயும் பட்டுச்சு. அதனால சிவன் கோபத்தில் எட்டி உதைச்சாரு. அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்வேதகேதுவோட உயிரை காப்பாற்றிய பெருமை இந்த தெய்வத்துக்கு உண்டு. அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடலுக்கு போடலாம். மொத பாடல் என்பொனே இமையோர்தொழு பைங்கழல் நண்பனே நலந்தீங்கரி ஒன்றிலேன் செம்பொனே திருவீலி மிளலையுள் அன்பனே அடியேனை குறிகொள்ளே. அதற்கு பொழிப்புரை: என் உயர்ந்த பொருளே, தேவர் தொழுகின்ற கலலறிந்த நல்ல பொருளே, நலம் தீங்கு பகுத்தறியும் அறிவு சிறிதும் இல்லாத இயல்பனே, அடியேன் எனது செம்பொன்னே திருவீலி மிளலையுள் அன்பு வடிவாம் பெருமானே, அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. இரண்டாவது பதியம். கண்ணி நாட்களி கூற கையால் தொழுதென்னுமாறியாதிலை பேந்தினை விண்ணுளார்தொழும் விழி வீழி மிளலையுள் அண்ணலே அடியேனை குறிகொளே. இன்னும் அதுக்குண்டான பொழிப்பறை வந்து இன்பம் மிகும்படி கண்ணினாற் கண்டு கையால் தொழுது எண்ணுமாறு அறியாது இலக்கின் எளியேனை தேவர்கள் தொழும் வீழி மிளலையில் அல்லலே குறிகொண்டு காத்தருள்வாயாக. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பதிகம். ஞானமே விசும்பே நலந்தீமையே காலமே கருத்தே கருத்தாற்றொழும் சீலமே திருவீலி மிளலையுள் கோலமே அடியேனை குறிகொள்ளே. அதற்கு படிப்பறை: உலகமே விண்ணே நன்மையே தீமையே காலமே கருத்தே கருத்தாற்றொழும் சீலமே திருவீலி மிளலையில் வீற்றிருக்கும் கோலமே அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. பதிகம் 4. முத்தனே முதல்வாயி முகிலும் மூளை ஒத்தனே உருவாகிய சித்தனே திருவீலி மிளலையுள் அத்தனே அடியேனை குறிகொள்ளே. முத்தனே, அதற்கு பொழிப்புரை: முத்தனே முதல்வா முகிழ்க்கும் முளையை ஒத்தவனே ஒப்பற்றவனே உருவத் திருமேனி உடைய சித்தனே திருவீலி மிளலையில் வீற்றிருக்கும் அத்தனே அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. ஐந்தாவது பதியம். கருவனே கருவாய் தெளிவார்க்கெல்லாம் ஒருவனே உயிர் பாயுணர்வாய் நின்ற திருவனே திருவீலி மிளலையுள் குருவனே அடியேனை குறிகொள்ளே. அதுக்கு பிரிவுரை: மூலப்பொருளாகிய உள்ளவனே கருவாயுள்ளாய் என்று தெளிந்தவர்களுக்கெல்லாம் ஒப்பற்றவனே உயிர்ப்பாகவும் உணர்வாகவும் நின்ற செல்வனே திருவீலி மிளலையில் வீற்றிருக்கும் குருமூர்த்தியே அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. பதியம் 6.
காத்தனே பொழிலேலையுங்காதலால் ஆத்தனே அமரர் கயன்றலை சேர்த்தனே திருவீலி மிலலையில் கூத்தனே அடியேனை குறிகொள்ளே. பொழிப்புரை. 7 உலகங்களையும் கருணையால் காத்தவனே, அமரர்களுக்கு ஆப்தனே, அயன்றலையை கையில் சேர்த்தவனே, திருவீலி மில்லலையில் வீற்றிருக்கும் கூத்த பெருமானே, அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. பாடல் 7. நீதிவானவர் நித்த நியமஞ்சை சோதோதிவானவரும் முனராததோ வேதியா விகிதா திருவீலியுள்ளாதியே அடியேனை குறிகொள்ளே. வானவர் பொழிப்புரை. வானவர் தமக்குரிய நீதிப்படி நித்தலும் நியமங்கள் செய்து ஓதியும் அவர்களால் உணரப்படாதது நின்ற ஒப்பற்ற வேதியா விகிதனே, திருவீலி மிலலையில் வீற்றிருக்கும் ஆதியே, அடியேனை குறிகொன்று காத்தருள்வாயாக. 8. பாடல் 8. பழகி நின்னடி சூடிய பாலகனை களையின் மேல் வைத்த காலனை சாடிய அழகனே அணிவீலி மிலலையுள் குலகனே அடியேனை குறிகொள்ளே. பொழிப்புரை. இதுக்கு நின்னடியை பழகி சூடிய பாலகனாகிய மார்க்கண்டேயனை வஞ்சனையால் பற்றமுற்ற காலனை சாடிய அழகனே, அழகுமிக்க திருவீலி மிலலையில் வீற்றிருக்கும் குலகனே, அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. பதிகம் 9. அண்டவானவர் கூடி கடந்த நெஞ்சுண்டவானவனை உணவென்றி ஒன்றிலேன் விண்டவான் பொழில் வீலி மிலலையுள் கொண்டனே அடியேனை குறிகொள்ளே. தேவர்கள் அசுரர்களுடன் கூடி கடைந்ததால் எழுந்த நஞ்சினை உண்ட தேவனே, விரிந்த வான்பொழில் சூழ்ந்த திருவீலி மிலலையின் கோயில் கொண்டவனே, உணர்வு சிறிதும் இல்லானாகிய அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. கடைசியாக 10. ஒருத்தன் ஓங்கிலை உதாங்க உற்றனுரம் வருந்தினாய் வஞ்சனேன் மனம் மன்னிய திருத்தனே திருவீலி மிலலையுள் அறுத்தனே அடியேனை குறிகொள்ளே. ஓங்கிய திருக்கைலையை தாங்கி பெயர்களுற்ற ஒருத்தனாகிய இராவணனின் வழிகட அவனை வருத்தியவனே, வஞ்சனையை உடையன் மனத்தின் கண் நிலை பெற்ற திருந்தியவனே, திருவீலி மிலலையில் வீற்றிருக்கும் பொருள் வடிவாயிருப்பவனே, அடியேனை குறிகொண்டு காத்தருள்வாயாக. இவ்வாறு இந்த திருவீலி மிலலையில் என்னுடைய பதியம் முடிவிடப்பெற்றது. எனக்கு கொடுத்த பதியம் முடிவிட்டது. இந்த திருவீலி மிலலைக்கு ஒரு நாள் எங்க ஆசிரியர் வந்து போலாம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஆசிரியருக்கும் ஜெய்சிங் ஐயாவுக்கும் செல்வராஜ் ஐயாவுக்கும் மிக்க நன்றி.